Good evening, everyone. Thank you for giving this opportunity to be heard at this wonderful event. நான் வந்து 2010 to 14 batch BSc கம்ப்ளீட் பண்ணது 2010 to 14. MMCல MSc கம்ப்ளீட் பண்ணேன் 2017 to 19. MSc OG தான் பண்ணேன். ஓகே, என்னுடைய ஜேர்னி வந்து கொஞ்சம் பெருசு. 2 years தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். 2022ல வந்து ஜாயின் பண்ணேன். 2 years தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். 2 எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அப்புறம் 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி மேரேஜ் ஆகி கிட்ஸ் நானுமே அச்சுவஸ் நீ பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. என்ன மாதிரி மேரேஜ் ஆனவங்க பேசும்போது நான் இன்னும் நல்லா கவனிப்பேன். நீங்கள் பேச்சுலர்ஸ் பேசுறதை விட என்ன மாதிரி மேரேஜ் ஆனவங்க கிட்ஸ் இருக்கவங்க பேசுறதை நான் இன்னும் நல்லா ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்க எப்படிலாம் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நத்திங், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கே கிளாஸ் போயிட்டுருக்கோம் ஈவினிங்கில். நான் வந்து குக் பண்ணிட்டே ரெக்கார்டிங் தான். ஃபுல்லாகவே ஹெட்செட் போட்டுட்டு லைவ் கிளாஸாக இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஹெட்செட் தான். இப்போ பேச்சுலர்ஸ் எப்படி நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நோட்ஸ் எடுப்பீங்க. எனக்கு நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நான் எம்ஆர்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் எம்ஆர்பி வந்து எப்படி டைமிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக குக் பண்ணிகிட்டே இருப்பேன். கிளாஸ் போயிட்டு இருக்கும், ஹெட்செட்டில் கேட்பேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து 5 o'clock குக் பண்ணணும். அப்போவும் அதே தான். ஈவினிங் என்ன கிளாஸ் எடுத்தாங்களோ அதை வந்து ஹெட்செட்டில் போட்டு ரெக்கார்டிங் தான் கேட்பேன். லாஸ்ட்ல அது வந்து என்னாச்சு, ஹஸ்பண்ட் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் இதுதான் உனக்கு கடைசி எக்ஸாம், இதுக்கப்புறம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எக்ஸாம் ஹால்குள்ள போவோம் இல்லையா, அப்ப வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல இந்த எக்ஸாம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இலக்கியான்னு என்னுடைய கிளாஸ்மேட், அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ்குள்ள போனது. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எய்ம்ஸ்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட் சிவரஞ்சினி நாங்கள் வந்து நார்செட் 3லேருந்தே எழுதிட்டு இருக்கோம். நானும் அவள் வந்து ஒன்றா படிப்போம். எங்களுக்கு கான்கால் நார்செட் 6 அப்போ என்னாச்சு, கான்கால் போட்டு நாங்கள் படிப்போம். நைட் 1 o'clock அந்த மாதிரி வரைக்குள்ள நாங்கள் கான்கால் போட்டு, அதாவது இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதை எடுத்துப்போம். அது ஃபுல்லாக நானும் சிவாவும் படிப்போம். இலக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நாங்கள் 2 பேரும் யார் நிறைய ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா நார்செட் 6க்கு பயங்கர எஃபர்ட் போட்டு படித்தோம். பட் நாங்கள் 2 பேருமே கிளியர் பண்ணல. ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணல நார்செட் 6க்கு. சரி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். பட் நார்செட் 7க்கு வந்து நான் படிக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எழுதவே மாட்டேன் அப்படின்லாம் ரொம்ப அழுதேன். அப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் எப்படி மோட்டிவேட் பண்ணாங்கன்னா, நார்செட் 7க்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த சேம் டைம் இவங்க கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கோட்டட் எக்ஸாம் லீவ் வந்துடுச்சு. 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டோம். எனக்கு வந்து அந்த குக்கிங் ஒர்க்கும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2.5 hours 3 hours ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்கு போகணும். என்ன பண்ணுவாங்க, காலையிலேயே எழுந்துருவாங்க. எழுந்துட்டு மார்னிங் டிஃபன் லஞ்ச் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஈவினிங் டின்னருக்கும் அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. எனக்கு ஒர்க்கே கிடையாது. நான் ஜஸ்ட் படிப்பேன், சாப்பிடுவேன், படிப்பேன், அவ்வளோதான். இது மட்டும்தான் என்னுடைய ஜாபாக இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மாவை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்கிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு 2 years ஆகுது. ஸோ பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டில் இருந்தது இல்லையா, அப்பவும் அப்படிதான். அப்போல இருந்து படிக்கும் போதும் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து கன்சிஸ்டன்டா படிச்சுட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்றீங்களோ, முகேஷ் தம்பி சொன்னாங்க இல்லையா, அதுதான் நெகட்டிவ் மார்க் வந்து எப்படி வந்து நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நாலேஜ் கெயின் பண்றீங்களோ தானாவே நெகட்டிவ் வந்து கம்மி ஆயிடும். சேம் அவங்களும் சிமிலரா நானும் 151 தான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு 9 கொஸ்டின் மட்டும் சுத்தமா ஐடியாவே இல்லை, என்னன்னே தெரியல. அதனால நான் அது மட்டும் அட்டென்ட் பண்ணல. 151 தான் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு வந்து 32 மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 மார்க்ல அவங்க 158 ரேங்க் ஐ திங்க். அந்த 2 மார்க்லேயே பாருங்க எவ்வளோ ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்றது அதே மாதிரி கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா மீட்டியர் கண்டென்ட் தான். அதை தவிர நான் எதுவுமே படிக்கல. அதுதான் சொல்றேன், எனக்கு நோட்ஸ் எடுக்கவே டைம் இல்லை. ஜஸ்ட் நான் லிசன் மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வேற கண்டென்ட் போகல, எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சு ஒரு 10 years ஆனாலுமே இன்னும் கூட உங்களுக்கு 1 year இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அச்சீவ் பண்ணிடலாம். நானே பண்ணும்போது, ஈவன் மேரேஜ் ஆகி 2 kids இருக்கும்போது நானே பண்ணும்போது கண்டிப்பா உங்களாலே முடியும். தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன், ஈவன் தோ நான் எம்எஸ்சி ஓஜியா இருந்தாலும் எனக்கு அவங்க கண்டென்ட் பார்க்கும்போது உண்மையா பொறாமையா இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் எம்எம்சியில் ஓகே ஓரளவுக்கு நான் நல்லா டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே நம்ம சூப்பராக பண்றோம் போல ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேடமோட கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே இல்லை, செம்மையா பண்ணீங்க மேம், பயங்கர இன்ஸ்பிரேஷன் நீங்க. தேங்க்யூ சார். Many people are asking about married with 2 kids.
2014 பாஸ்டு எப்படி கிளியர் பண்ணுறது. அதனால் இந்த ரெக்கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்குமே. ரியலி தேங்க்யூ ஸோ மச்.